காரணம் மார்ச் 1ஆம் தேதி திராவிட மாடல் முதல்வர் எங்கள் தளபதி ஸ்டாலினோட பிறந்த நாள் மார்ச் 1. ஏப்ரல் 1ஆம் தேதி பாஜக அதிமுக என்ற கோமாளிகள் ஏமாளிகளாக மாறி தோல்வி அடைய போகும் ஏமாளிகளுடைய நாள் ஏப்ரல் 1. மே 1ஆம் தேதி வெற்றி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது மதுரையில் மே 1ஆம் தேதி. ஜூலை 1 2026 கவர்னர் மாளிகையில் 2026 ஜூலை 1 அன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் என்ற அந்த குரல் ஒலிக்க போகின்ற நாள் 2026 ஜூலை 1. திமுகவுக்குன்னு ஒரு மாபெரும் வரலாறு இருக்கியா? எடப்பாடி பழனிசாமிக்குன்னே எம்ஜிஆருடைய பாட்டு போட்டிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்குன்னே போட்ட பாட்டு. இதே மாதிரி கூட்டம் தான் சென்னையில் கூட்டியிருந்தாங்க. எம்ஜிஆருடைய பிறந்த நாளில் எடப்பாடி பழனிசாமி ஏட்டிக்கு பூட்டியாக பேசி அப்போ எம்ஜிஆருடைய பாட்டை பாடுறதுக்கு பேப்பர் தேடினார் எடப்பாடி. எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல், அந்த பேப்பரை குடுற பேப்பரு, எம்ஜிஆர் 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 அப்படின்னு அந்த பாட்டு மறந்து போச்சு. கடைசிக்கு இன்னொரு பேப்பர் இதுலேயோ ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்கான். என்ன பாட்டு தெரியுமா பாடினார்? எம்ஜிஆர் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அந்த வரியவே திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தார். அந்த பாட்டில் இன்னொரு வரியை எம்ஜிஆர் எழுதியிருக்காரு எடப்பாடிக்குன்னு. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எங்கள் தளபதி ஸ்டாலின் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், ஸ்டாலின் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், கண் போன போக்கி கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. எடப்பாடி பழனிசாமிக்குனே நான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஒரு பாட்டு. பழனிசாமி அவர்களே, அந்த பாட்டை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக இருக்காங்க. இந்த பாட்டு தான் நாளைக்கு ட்ரெண்டாக போகுது. பாதந்தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி, பாதந்தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி, அமைதிப்பட அம்மாவாசன்னு பேரு வாங்கின பழனிசாமி, பாதந்தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி. 4 வருஷம் ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி, 4 வருஷம் ஆட்சியிலே ஆட்டைய போட்ட பழனிசாமி, அம்மாவின் காலடிக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி, சின்னம்மாவின் காலடியில் புரண்டெழுந்த பழனிசாமி, அமித்ஷாவின் காலடிய கட்டி பிடிச்ச பழனிசாமி, பாதந்தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி. அதிமுக கட்சியையே அடகு வச்ச பழனிசாமி, 10 முறை தோத்து விட்டு புருடா விடும் பழனிசாமி, விவசாய மக்களுக்கு துரோகம் செஞ்ச பழனிசாமி, 2026 மண்ணை கவ்வும் பழனிசாமி, பாதந்தாங்கி பழனிசாமி பச்சை பொய் பழனிசாமி. ஊர் ஊராக போய் லேக்கியம் விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பழனிசாமி, அவர் கோயம்புத்தூரில் மீட்டிங் தொடங்கி அந்த விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் முதல்ல ஒருத்தன் கருத்து சொல்ல வந்தான். யார் தெரியுமா? மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விறகு வியாபாரிகள் சார்பாக
சில கோரிக்கைகளை வைக்கிறேன். முதல் ஆள் யார்? விறகு. அதுக்கடுத்து ஒருத்தன் செங்கல். நாங்களெல்லாம் செங்கல் கால்வாய் வச்சுருக்கோம் செங்கல் வியாபாரிகள் சார்பாக. அதுக்கடுத்து இன்னொருத்தன் சிமெண்ட்டு கலவை வியாபாரிங்க. இது பாருங்கள் எப்படி சகனம் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். விறகு, செங்கல், சிமெண்ட்டு கலவை. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க? எரிச்சிட்டு சமாதி பண்ணுறதுக்கு. காளியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்து முதல்ல விறகு, செங்கல் சூளை, அதுக்கப்புறம் சிமெண்ட்டு கலவை. அதுலேயே பக்கத்தில் யார் வேலுமணி சொல்கிறாரு, சகனமே சரியில்லையாடா, யாரா இவனுகளை கூட்டி வந்தது, வேறு எவனையாவது பேச சொல்லுங்கடான்னா திருப்பி அவன் வந்து விறகு அவர் வேறு ஏதாவது பேசியா சும்மா விறகுன்னுக்கிட்டு. இன்றைக்கி நான் கேட்குறேன், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இருந்தப்ப எங்கள் திண்டுக்கல் சீனிவாசன் தான் திண்டுக்கல்லில் நடந்த மேடையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா ராமதாஸ் ஐயா உட்காந்துருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் ஓட்டு கேட்டார். எங்களுடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆப்பிள் சின்னத்திலே வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்னார். ஒருத்தன் வேட்டியை பிடிச்சி இழுத்தானே, சின்ன மயரனே என்னடா சொன்னேன் அண்ணே, ஆப்பிள்னு சொல்லிட்டனே, மாம்பழம் சரி ஏதாவது ஒரு பழத்தை சொல்லிட்டேன்ல விட்றா, அதான் தோக்கத்தானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த பழத்தில் போட்டான் என்னன்னு ராமதாஸ் அப்பயே பார்த்தாரு. இவங்களோட போய் சேர்ந்து நம்ம எப்படா கூட்டணியில் வாழ்கிறதுன்ட்டு. அதே அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சொன்ன வார்த்தை அன்னைக்கு நான் சொல்கிறேன், டயர் நக்கி கூட்டங்களோடு நாங்கள் கூட்டணி வைத்தது தப்பாக போச்சுன்னு டயர் நக்கின்னார். அதுக்கப்புறம் அதே அன்புமணியை கூட்டிகிட்டு தருமபுரியில் ஓட்டு கேட்க வர்றார். அப்போ அவருக்கு பக்கத்தில் அன்புமணி நிற்கிறாரு. எனக்கு எப்படி கேட்டுச்சுன்னா, என்னை டயர் நக்கின்னு சொன்னவர் இவர் தானுங்க, அதனால் இவருக்கு நீங்கள் அப்படி. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னா எனக்கு காதில் என்ன உழுதுன்னா, டயர் நக்கின்னு சொன்னது என்ன இவர் தாங்க அப்படின்னு. டயர் நக்கின்னு சொன்ன அதே பாமக கூட திரும்ப கூட்டணி வெக்கங்கெட்டதனமா. பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்ததுனால தான் நாங்கள் தோற்று போனோம்னு யார்? முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது, இந்த பாஜகன்னு ஒரு கட்சியில் மட்டும் நான் கூட்டணி வைக்கலைன்னா இன்றைக்கி நான் எம்எல்ஏ ஆகிருப்பேன். சிவி சண்முகம் சொல்கிறாரு, இந்த கேடுகட்ட பாஜக கட்சியால் தான் நானும் தோற்று போனேன், இந்த கட்சியோட கூட்டணி வச்சு தான் தொலைஞ்சு போனான் அப்படின்னு சொன்ன சிவி சண்முகம் அந்த வேனில் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு. பக்கத்தில் நிற்கிறாரு. இந்த அப்படியே அவர் நம்ம மாவட்ட செயலாளர் சொன்ன மாதிரி அந்த மொழியிலே தெரியுது, பாஜகவோட கூட்டணி நாங்கள் வச்சுருக்கோம், நாங்கள் யாரு கூட வேணாலும் வைப்போம்யா, நீ எதுக்கு அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படிங்கிறப்ப சிவி சண்முகத்தோட மைண்டு வாய்ஸு தோக்க போகிறேங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏதோ கடைசியாக கூட்டத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, அதனால் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு அவர் முகத்தை பார்த்தா. இங்கே நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்கார் குட்கா புகழ விஜயபாஸ்கர், அவரும் இப்படியே பக்கத்தில் நின்று பார்க்குறாரு. கூட்டத்தை கூட்டி என்ன பிரயோஜனம்? ஜல்லிக்கட்டு விட்டப்போ என் மாடு ரெண்டும் செத்தப்பையே நான் முடிவு பண்ணிட்டேன், சாக வரைக்கும் நான் அமைச்சரே ஆக முடியாதுன்னு அப்படின்னு அவர் மைண்டு வாய்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டில் நான் விட்ட மாடு ஜல்லிக்கட்டு களத்திலேயே விழுந்து சாகிறப்பே முடிவு பண்ணிட்டேன், நான் ஜென்மத்துக்கு அமைச்சராக முடியாதுன்னு அவரோட மைண்டு வாய்ஸ். இன்றைக்கி நான் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர்கிட்ட சொல்கிறேன், எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக அவரால் நடக்க முடியாமல் தள்ளு வண்டியில் வரும்பொழுது அந்த முதுமையை பார்த்து கிண்டல் செய்தாய் நீ தள்ளு வண்டி தாத்தா என்று. ஒரு மருத்துவர் ஒரு டாக்டர் வந்து ஒரு நோயாளியை பார்த்து அந்த நோயை பார்த்து கிண்டல் செய்கிறார் என்றால் அவர் டாக்டராக இருக்கிறதுக்கே தகுதியற்றவர் என்பதை அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டான். என் தானை தலைவனுடைய அந்த மனப்புழுக்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேதனை விஜயபாஸ்கரை சாகும் வரை அவரை அமைச்சராக்கவே விடாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், விஜயபாஸ்கர் அவர்களே, நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அமைச்சராகவே முடியாது.
இந்த முறை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியாத காரணம் உங்கள் ஜெயலலிதாவையே தோற்கடித்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த கூட்டத்தை இப்போ தான் முத பார்க்குறாரு 4 வருஷம் கழிச்சு. என் தலைவன் தமிழகத்தினுடைய வருங்காலம் 2026 மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை நேரடியாக சந்தித்து கொண்டிருப்பதால் அவருக்கு அந்த கூட்டம் பெருசாக தெரியல. அது எப்படி இருக்குன்னா, ஒரு நரி காட்டுக்குள்ளே இருந்த நரி சாயப்பட்டறையில், காவி சாயப்பட்டறையில் விழுந்துருச்சு. நரியோட கலர் ப்ரௌனு, காவி சாயத்தில் அந்த நரி விழுந்து காவி கலரில் ஒரு நரி வரவும் காட்டுக்குள்ளே இருக்க விலங்குகள்லாம் பார்த்துட்டு, ஆஹா புதுசாக ஒரு ராஜா வந்திருக்குடா அப்படின்ட்டு அந்த நரியை பார்த்து எல்லாம் பயந்தாங்க. அந்த நரி டன் 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 நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுதுடா, ஆஹா ஓகான்ட்டு. அந்த நரி காட்டுக்குள்ளே காவி சாயத்தோடு எப்படி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் எடப்பாடி என்று ஊராக கூட்டத்தை பார்த்து ஏமாந்து போவது எப்போது என்றால் 2026 தேர்தல் ஜனநாயகம் என்ற மழை வந்தவுடன் அந்த நரியின் சாயம் வெளுத்து போய் எடப்பாடி பழனிசாமி அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக தோல்வி அடைந்து 2026 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறப் போவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த கூட்டணி தான் காரணம். கூட்டணியினுடைய பலம் இன்னைக்கு நம் தளபதி உருவாக்கிய அந்த அற்புதமான கூட்டணி. அந்த கூட்டணியுடைய பலத்தை முடிவு செய்யாமல் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஊராக இன்னைக்கு உளறி கொண்டிருக்கிறார். காரணம் ஏன் இந்த உளறல் அப்படின்னு சொன்னால், அவருக்கு இதுதான் கடைசி, இனிமேல் நமக்கு வாழ்க்கையே இல்லை என்பதனால் தான் அவர் ஒவ்வொரு இடத்திலும் நிதானம் இழந்து முதலமைச்சரை ஒருமையில் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு சொன்னால் அங்கே சரக்கு தீந்திருச்சுன்னு அர்த்தம். எங்கள் தலைவருடைய அந்த திட்டங்களை எல்லாம் வரிசையாக மக்களிடம் சொல்லிக்கொண்டே சென்றால் போதும், எங்கள் தலைவர் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவார். காரணம் இன்னைக்கு சரக்கு தீர்ந்துருச்சுன்னா 2 ஊருக்கு இடையில் அந்த பஞ்சாயத்து கச்சேரி நடக்குது, அதுக்கு பேர் லாவணி கச்சேரி. ஒரு ஊருக்காரன் அந்த ஊருக்காரன் நிற்கிறான், இந்த ஊருக்காரன் சொல்கிறான், டேய் எங்கள் ஊரில் 5 கோயில் இருக்குடாங்கிறான். அவன் எங்கள் ஊரில் 10 கோயில் இருக்குடாங்கிறான். இன்னொருத்தன் எங்கள் ஊரில் 30 மெத்த வீடு இருக்குடா. அவன் எங்கள் ஊரில் 40 மெத்த வீடு இருக்குடா. இன்னொருத்தன் எங்கள் ஊரில் 500 பொம்பளையை படிச்சிருக்காங்கடா. அவன் எங்கள் ஊரில் 1000 பொம்பளையை படிச்சிருக்காங்கடா. இப்படியே போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் இருக்கவனுக்கு சரக்கு தீர்ந்துருச்சு. உடனே என்ன சொல்கிறான், டேய் ஓ மட்டாட்டியை பற்றி எனக்கு தெரியாதாடா அண்ணா. ஊரை பெருமையை சொன்னோன்னே எதுக்குடா ஏன் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற? அங்கே மேட்ரு தீர்ந்துருச்சுனாலே ஒருமையில் பேசுவதும் கெட்ட வார்த்தையில் பேசுவதும் ஒரு இடத்துல தொடங்குதுன்னா அந்த பகுதியில் சரக்கு இல்லை என்று பொருள். எடப்பாடி பழனிசாமி சரக்கு இல்லாமல் மீண்டும் அரைச்ச மாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கார். என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தினோம் என்றால், அம்மா கிளினிக், அந்த அம்மா கிளினிக்கே அவங்க உண்டாக்குனாங்களாம். அந்த அம்மா கிளினிக்கை கொண்டு வந்தீங்களே, ஏன் அதில் நடத்தலை? இன்றைக்கி அவரை கேட்குறேன், அடுத்த கூட்டத்தில் பதில் சொல்லுங்கள். அந்த அம்மா கிளினிக்னால எத்தனை நோயாளிகள் குணமடைந்தார்கள்னு பட்டியல் சொல்ல முடியுமா எடப்பாடி பழனிசாமியால்? அம்மா உணவகம்னு உங்கள் அம்மா உணவகம் ஆரம்பித்தாங்களே, எவ்வளோ பேர் இது வரைக்கும் சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அம்மா குடிநீர் என்று 10 ரூபாய்க்கு பாட்டிலில் விற்றீங்களே, அந்த பாட்டில் இன்னைக்கு என்னாச்சு? ஆனால் என் தலைவர் குடிநீர் ஏடிஎம் என்று சொல்லி சென்னை முழுவதும் ஏடிஎம் குடிநீர் திறந்திருக்காரு. எந்த நேரம் வேண்டுமானாலும் ஆர்ஓ வாட்டரை மக்கள் பிடித்து குடித்து கொள்ளலாம் என்று இலவசமான குடிநீர் திட்டத்தை தந்தவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அம்மா குடிநீர்னு 10 ரூபாய்க்கு விற்றாங்க பாட்டில். அம்மா கிளினிக். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, மருத்துவ கல்லூரிகளை மாவட்டந்தோறும் நாங்கள் தான் கொடுத்தோம். வெக்கமில்ல? மருத்துவ கல்லூரி மாவட்டந்தோறும் தொடங்க வேண்டும் என்ற ஒப்பந்தத்தை போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய அந்த திட்டத்தினால்தான் இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மருத்துவ கல்லூரிகள் தொடங்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
அதே மாதிரி அம்மா கிளினிக்னு ஒரு திட்டத்தை சொல்கிறாரு. இன்னைக்கு நம்ம மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான திட்டம் எது என்றால் மக்களை தேடி மருத்துவம். ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு அம்மா 100 நாள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. உடனே பக்கத்தில் இருக்க பொம்பளையெல்லாம் தூக்கிட்டு போய் அம்மா அம்மா ஏம்மா கிருகிருன்னு வருதுக்கா அக்கா போய் என்னான்ட்டு டாக்டர் கையில் அந்த ப்ரெஷரை சுற்றி அப்படியே மீட்ரு ஏறுது. டாக்டர் சொல்கிறார், அம்மா உனக்கு ரத்த கொதிப்பு 400 இருக்கு, இருந்துட்டு போகுது சாமி, இன்னும் ஒரு 100 வேணால் சேர்த்துக்க அப்படின்னு. ரத்த கொதிப்பை சேர்த்துக்க முடியுமா? என்ன இது என்ன ரேஷன் கடையில் போடுற அரிசின்னு நினச்சியா? இல்லைப்பா ஒரு 100 கூட இருந்துட்டா போயிட்டு போகுது. என்னம்மா ரத்த கொதிப்பு இதுக்கு மேலே அதிகமாகிடுச்சுன்னா செத்துருவேன். அதுக்கு பிளட் ப்ரெஷர்னால் என்னன்னு தெரியல, சுகர்னா என்னன்னு தெரியல. இப்படி தனக்கு இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய மறைவான நோய்களை கண்டறிந்து அந்த மக்களுக்கு மருத்துவ உதவி தருகின்ற திட்டம்தான் மக்களை தேடி மருத்துவம். இதுவரைக்கும் 3 கோடி பேர் கிராமங்களில் அந்த மக்களை தேடி மருத்துவத்தால் பயன்பெற்றிருக்கிறார்கள். இது மாதிரி சொல்ல முடியுமா? இது மாதிரி ஒரு திட்டங்களை 4 ஆண்டுகள் தமிழகத்தில் என்ன திட்டங்களை கொடுத்தீர்கள் ஸ்டாலின் அவர்களே, எடப்பாடி அவர்களே? இன்னைக்கு வரிசையாக நான் என்னுடைய திட்டங்களை சொல்லவா? தலைவர் போட்ட திட்டத்தை உங்கள் அம்மாவுக்கே சமாதி கட்டுறதுக்கு 6 கோடி ரூபாயை பாக்கி வச்ச கேடுகட்ட நன்றி கட்ட குரூப்பியா நீங்கள்? ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டுறதுக்கு 6 கோடி அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கல. சட்டமன்றத்தில் எங்கள் அண்ணன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர் எந்திரிச்சு தலைவர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு நினைவிடம் கட்டினதுக்கு கான்ட்ராக்டருக்கு 6 கோடி ரூபா மிச்சம் வச்சுட்டாங்க, அதை சாங்ஷன் பண்ணிடலாமா? தலைவர் சொன்னார், இதை நீ என்கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க என்ன இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர், எனக்கும் முதலமைச்சராக இருந்தவங்க, அந்த பணத்தை சாங்ஷன் பண்ணுன்னு சொல்லி உங்கள் அம்மாவோட சமாதிக்கே 6 கோடி ரூபா இன்னைக்கு சாங்ஷன் பண்ணவர் என் தலைவரியா? உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை சேர்த்துருக்காரு தெரியுமா என் தலைவர்? கேரளாவில் இருக்க வைக்கம் போராட்டத்தில் வைக்கம் அந்த மிகப்பெரிய ஒரு நினைவிடம் அமைத்து பெரியாருக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம் ஒன்று, பெரியார் கூட யாரெல்லாம் பழகினார்களோ அந்த தலைவர்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் அந்த அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. தலைவர் போய் அந்த புகைப்படங்களையெல்லாம் பார்த்துட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருக்கார், எல்லா முதலமைச்சர்களுடையும் பெரியார் இருக்கிற படம் இருக்குது, ஜெயலலிதா அம்மையார் பெரியார் கூட இருக்கிற மாதிரி படம் எதுவும் இல்லையா? ஏங்க அதை வச்சா என்ன வைக்காட்டி என்னங்க? இல்லை, போய் தேடி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி பெரியாரும் ஜெயலலிதா அம்மையாரும் இருக்கிற படத்தை எங்கேயோ போய் ஒரு ஃபோட்டோகிராஃபர்கிட்ட வாங்கி உங்கள் அம்மாவும் பெரியாரும் இருக்கிற படத்தை கேரளாவில் வைக்கம் அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்று ஆணை போட்ட தலைவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். இன்றைக்கி என் தலைவர் பேரில் எத்தனை நூலகம், எத்தனை பேருந்து நிலையம், எத்தனை மருத்துவமனை. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா கல்லறைக்குள்ளே இருந்து எடப்பாடி பழனிசாமியை கேட்குறாங்க, ஏ பழனிசாமி, என் பேரில் ஒரு திருமண மண்டபம் அது கட்டினியாயா? மூச்சுக்கு 300 தடவை உம்மா நொம்மா நொம்மாங்கிறியே, என் பேரில் இது வரைக்கும் ஒரு சின்ன கிளினிக் கட்டியிருக்கியா? ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருக்கியா? ஒரு பள்ளிக்கூடம் கட்டியிருக்கியா? ஒரு காலேஜ் கட்டியிருக்கியா? உங்களையெல்லாம் சோத்தை போட்டு இப்படி வளர்த்தனடா, என் பேரில் நீங்கள் ஒரு கட்டடம் கூட கட்டலையேன்னு அந்த அம்மா கதறி அழுகுது கல்லறைக்குள்ளே இருந்து. இப்போ ஒரு போட்டோ வெளியாகிருக்கு, பார்த்துருக்கீங்களா? சின்னம்மா காலில் வரிசையாக ஒருத்தராக விழுந்து எந்திரிச்சது ஃபுல் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. யார்? ஃபஸ்ட்டு எடப்பாடி, அதுக்கடுத்து கேஎஸ் செங்கோட்டையன், அதுக்கடுத்து ஒவ்வொருத்தரா விஜயபாஸ்கர் உழுவார் பாருங்க, அந்த உயரத்துக்கு அதுக்கும் எங்கன கிடந்தாருன்னே தெரியலையா, டமார்னு விழுந்து எங்கடா ஆளை காணான்னு பார்த்தா இவ்வளோதானே இருக்காப்ல 4 அடி. அதனால் சின்னம்மா கீழே அப்புறம் எந்திரிச்ச பிறகு, ஓ அண்ணனா, என்னடா விழுந்தவரை காணான்ட்டு. இந்த ஃபோட்டோவை மட்டும் ஜெயலலிதா அம்மா கல்லறையிலேருந்து பார்த்துருந்தாங்கன்னா என்ன நினச்சிருப்பாங்க?
அட நன்றி கெட்ட நாய்களா, உடனே காலை மாற்றிட்டீங்களேடா நான் செத்த உடனே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நேரம் கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கான். உங்கள் அம்மா எங்களுடைய அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சின்னு சொல்கிறீங்களே, உங்கள் அம்மா பேரில் இது வரைக்கும் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் தொடங்குனீங்களா? ஆனால் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பேரில் பஞ்சப்பூர் பேருந்து நிலையம், எப்படிப்பட்ட பேருந்து நிலையம்! அதே மாதிரி கிளாம்பாக்கத்தில் உலக புகழ் பெற்ற பேருந்து நிலையம், மிகப்பெரிய பல்நோக்கு அரசு மருத்துவமனை, மதுரையில் மிகப்பெரிய நூலகம், கலைஞர் பேரில் எவ்வளவு பெரிய கட்டிடங்களை எல்லாம் என் தலைவர் கட்டியிருக்காரு. உங்கள் தலைவர் பேரில் நீங்கள் கட்டடம் கட்டினீங்களா? ஒரே ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். 1900 பார் மணி அடிக்குது சிவன் கோயிலில். என் தம்பி செல்லப்பாண்டியன் பேச ஆரம்பிக்கும் போதே இதே சிவன் கோயிலில் மணி அடிச்சிச்சு. நான் அதை மணி சத்தம் கேட்டோன்னே சொன்னேன், 2026 என் தம்பி சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவாருங்கிறதுக்கு இந்த மணி சத்தம் தான் காரணம். 2026 என் தலைவர் முதலமைச்சர் ஆவார். 1989 நடந்தது. எம்ஜிஆர் மரணப்படுக்கையில் இருக்கார். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே அதை திறக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஆசைப்பட்டு அந்த திறப்பு விழாவில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அந்த மருத்துவ பல்கலைக்கழகம் ரெடி ஆயிடுச்சு, எம்ஜிஆரால் திறக்கிறதுக்கு போக முடியல, இறந்துட்டார். அந்த நேரத்தில் மீண்டும் 1989 ஆட்சிக்கு வர்றாரியா என் தலைவர். வந்த உடனே எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு பேர் போட்டிருக்கு. அவர் நினச்சிருந்தா அதை அண்ணா பல்கலைக்கழகம்னு மாற்றிருக்கலாம், கலைஞர் கருணாநிதி மருத்துவ பல்கலைக்கழகம்னு மாற்றிருக்கலாம். ஆனால் என் தலைவர், என் நண்பன் எம்ஜிஆர் திறக்க வேண்டுமென்று நினைத்த பல்கலைக்கழகம் அவர் பேர்லேயே இருக்கட்டும், நான் திறந்து வைக்கிறேன் சொல்லி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தவர் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். நீங்கள் அந்த எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒரு கட்டடம் கட்டியிருக்கீங்களா? ஒன்று கட்டியிருக்காங்க, எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு நுழைவாயில், ஒரு ஆர்ச் ஒன்று தான் கட்டியிருக்காங்க. சரி, எம்ஜிஆருக்கு வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? சென்ட்ரல் ஸ்டேஷன் பேரை எம்ஜிஆருக்கு வச்சுருக்காங்க. யார்? மத்திய அரசு கட்டியிருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் எம்ஜிஆர் பேர். ஜெயலலிதா அம்மா பேரில் என்னையா வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் கோயம்பேடு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு எம்ஜிஆர் பேர், இது ஜெயலலிதா அம்மா பேர். வெக்கமா இல்லை? உங்கள் தலைவியின் பேரால் ஒரு கட்டடம் கூட கட்ட முடியல. உங்கள் தலைவி வாழ்ந்த அந்த கொடநாடு வீட்டை காப்பாற்ற முடியாத எடப்பாடி எப்படி நாட்டை காப்பாற்றுவார் என்று எடப்பாடியை இன்று கேள்வி கேட்டு ஊர் ஊராக லேகியம் விற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த லேகிய வியாபாரி விரைவில் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு மண்ணை கவப்போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. 2026 2ஆம் முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் தான். அதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் ஓய மாட்டான், உறங்க மாட்டான். கண்டிப்பாக 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவது உறுதி உறுதி என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.